Hi everyone, welcome to Chandramax. இந்த வீடியோ வந்து செட் நம்பர் 6 ஓகேயா வரப்போற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக 5 செட் முடிச்சிருக்கோம். அதாவது 100 கொஸ்டின், ஒரு செட்டுக்கு 20 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ இது வந்து செட் நம்பர் 6. இது வந்து நம்ம கரெக்டாக கண்டினியூஸாக வந்து எல்லா செட் அனாலிசிஸுமே நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கடைசி படிக்கிறப்ப வந்து கடைசி ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ முடிச்சிங்க அப்படின்றப்ப வந்து சாலிடாக 20 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டினுக்கு மேலே ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம் ரைட்டா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 இதை வந்து நடத்திய நாடு எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 நடத்திய நாடு ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து கத்தார் ஓகே. எங்கே நடந்துச்சு அப்படின்னா கத்தார். இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 இதனுடைய ஃபைனல் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னா அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் தான் நடந்துச்சு சரியா. அப்போ வந்து ஜெயிச்சது யாருன்னா அர்ஜென்டினா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஓகே. ஜெயிச்சது யார் அப்படின்னா அர்ஜென்டினா ஓகே. சரி, அதுக்கு அடுத்து வந்து ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னலே அப்படின்ற மாதிரி தான் வரும் சரியா. இது வேற லாங்குவேஜில் இப்படி தான் வரும். இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம். இதே வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இதுதான், இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் ஓகே. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபா வந்து இந்த தடவை 2022 நடந்ததுங்கன்னா கத்தாரில் நடந்துச்சு. இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2022 எத்தனை டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா 32 டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. 32 டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகே. இந்த ஃபீஃபாவினுடைய சேர்மன், ஃபீஃபாவினுடைய ஹெட்டு ஓகே யார் அப்படின்னா ஜியானி இன்ஃபான்டினோ ஓகே. ஃபீஃபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து, ஜுரிக் அப்படின்ற இடத்துல இருக்கு ஓகே. ஜுரிச் ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபாவில் வந்து அதிகமாக வேர்ல்டு கப் ஜெயிச்ச நாடு வந்து என்னன்னா பிரேசில் தான் அதிகமாக கப் அடிச்சிருக்கிறாங்க. டோட்டலாக எத்தனை தடவை அப்படின்னா 5 தடவை அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேசிலுக்கு அடுத்து யார் அப்படின்னா ஜெர்மனி வந்து 4 தடவை. ஸோ இந்த லாஸ்டா நடந்த 2022 நடந்த அர்ஜென்டினா வந்து எத்தனை தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவை ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஃபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜுரிக். இந்த ஜுரிக் வந்து எங்க இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கு. ஜுரிக் வந்து எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னா அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்தது. அதில் வந்து பெனால்டி ஷூட் அவுட்ல அர்ஜென்டினா வந்து ஜெயிச்சிட்டாங்க ஓகே. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேர் வந்து கேப்டன் பிரதிமா புல்லார் மல்டானோ. இவங்க வந்து எந்த இடத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஒரு உயர்ந்த பதவி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இவங்க வந்து வேற ஒரு நாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா நியூயார்க் சரியா. நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கலே ஹையஸ்ட் ரேங்கிங் சவுத் ஏஷியன் உமனா வந்து இவங்க வந்து வந்திருக்கிறாங்க ரைட்டா. ஸோ இவங்க வந்து இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னாலே வந்து என்னன்னா என்ஆர்ஐ தான். என்ஆர்ஐன்னு நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் சரியா. இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து வேற இந்தியாவில் பிறந்திருக்கலாம், அவங்க வந்து வேற நாட்டில் இருப்பாங்க சரியா. நம்மளுக்கு வந்து என்ஆர்ஐ டே அப்படின்ற ஒரு டேயே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 9 சரியா. என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ இந்த என்ஆர்ஐ டேயை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவாசி பாரதிய திவாஸ் என்ஆர்ஐ டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 9. ஏன் இந்த ஜனவரி 9 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 9 1915 தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவிற்கு வந்த நாள் வந்து இதுதான், ஜனவரி 9 1915. அதனாலதான் என்ஆர்ஐ டே அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகே. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
ஸோ அண்டர் விச் சர்க்கம்ஸ்டான்சஸ் கேன் சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட் ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியல் அமைப்பின்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து எந்த டைம்ல வந்து அடிப்படை உரிமையை வந்து நீக்க முடியும் அப்படின்றது கேள்வி. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து டியூரிங் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிஸ். சரியா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இந்த வார், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்ற மாதிரி. ரைட்டா, சரி, இப்போ வந்து எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்திய அரசியலமைப்புல எமர்ஜென்சி அப்படின்றத பத்தி பேசுற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 352 ஆர்டிக்கல் 360 வரைக்கும் எமர்ஜென்சியை பத்தி பேசுறாங்க. இது எந்த பார்ட்ல வரும் அப்படின்னா பார்ட் 18ல வரும். பார்ட் 18ல வரும். சரியா, எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான எமர்ஜென்சி. சரியா, ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இருக்கு. ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்ட்டு. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது வந்து வார்னா போர், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஓகே, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்றது வந்து இப்போ சைனா இந்தியாவுக்கு பார்டரில் பிரச்சனை வருதுல்ல, அந்த மாதிரி பார்டர் பிரச்சனை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் அக்ரெஷன். இன்டர்னல் அப்படின்றது வந்து எதுனா ஆர்ம்டு ரெபலியனுக்கு கீழே வரும். இன்டர்னலுக்கு கீழே வந்து ஆர்ம்டு ரெபலியன், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே போராட்டம் நடக்குது, மிகப்பெரிய போராட்டம் நடக்குதுல்ல, அதெல்லாம் வந்து இன்டர்னல் எமர்ஜென்சிக்குள்ளே வரும். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல் 300 ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 356. ரைட்டா, 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் 360. நெக்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் 352. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எமர்ஜென்சி டைம் அப்போ ரெண்டு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆர்டிக்கல் 19, இன்னொன்று ஆர்டிக்கல் 20 and 21. இந்த 3 ஆர்டிக்கல் முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 19 வந்து எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். சரியா, நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகுறது என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 19 தான். இன்கேஸ் நேஷனல் எமர்ஜென்சி போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகிற ஆர்டிக்கல் 19. இதுவே சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, அடிப்படை உரிமையில சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, எமர்ஜென்சி டைம்ல சஸ்பெண்ட் பண்ண முடியாத, சஸ்பெண்ட் பண்ணக்கூடாத ஆர்டிக்கல் வந்து என்னன்னா அது ஆர்டிக்கல் 20, 21 தான். சரியா, 20 அப்படின்றது வந்து என்னன்னா அரெஸ்ட் பண்றவங்களுடைய ப்ரொடெக்ஷனை பத்தி பேசுறது. 21 ரைட் டு லைஃப். சரியா, ரைட் டு லைஃப். நெக்ஸ்ட் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் இதுல இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி போட்டிருக்காங்களா, நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்களான்னு கேட்டா நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்களா 3 தடவை போட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 1962ல, அடுத்து 1971ல, அதுக்கப்புறம் 1975ல. 1962ல எப்போ போட்டாங்கன்னா இந்தியா சைனா வார் அப்ப, இந்தியா சைனா வார். 1971ல எப்போ போட்டாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா பாகிஸ்தான் வார். 1975ல எப்போ போட்டாங்கன்னா ஆர்ம்டு ரெபலியன். சரியா, உள்நாட்டுல பிரச்சனை அப்படின்றதுனால போட்டாங்க ஆர்ம்டு ரெபலியன். ஓகே, ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிப்படை உரிமையை வந்து எப்பொழுது இந்திய அரசியலமைப்பின்படி நீக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வரப்போ வந்து நீக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ விச் டான்ஸ் ஸ்டைல் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டோரி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் குயின் சத்யபாமா? பாம கலாபம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, பாம கலாபம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணருக்கும் அவங்க குயின் சத்யபாமாவுக்கும் இருக்கிற காதல் கதையை ஒரு வெளியே சொல்ற ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும். சரியா, இது வந்து இந்த பாம கலாபம் அப்படின்றது எதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா குச்சிப்புடி. சரியா, ஸோ இந்த பாம கலாபம் அப்படின்றது ஒரு டான்ஸ் ஃபார்ம். எது கூட சேர்ந்ததுன்னா குச்சிப்புடி கூட சேர்ந்தது. குச்சிப்புடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, குச்சிப்புடி அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதக் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ், ஒடிசி அப்படின்றது ஒடிஷா. ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில டான்சர்ஸ் வந்து நம்ம இப்பயே வந்து எழுதிடுவோம். இதே இதை வந்து நம்ம எல்லா வீடியோக்குமே ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கதக்.
கதக்ல வந்து ஃபேமஸான டான்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்டிட் பிர்ஜு மகாராஜ். பிர்ஜு மகாராஜ் வந்து ஃபேமஸான டான்சர். அதுக்கப்புறம் வந்து ஷோவனா நாராயண். நெக்ஸ்ட் லச்சு மகாராஜ். நெக்ஸ்ட் ஷம்பு மகாராஜ். அதுக்கப்புறம் சித்தேந்திர யோகி. அதுக்கப்புறம் ஜெகநாத் மகாராஜ். வேற ஜெய்லால் மிஸ்ரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து கதக்ல வந்து ஒரு சில ஃபேமஸான டான்சர்ஸ். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபி கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து சித்தாரா தேவி. வேற யார் வருவாங்க அப்படின்னா தமயந்தி ஜோஷி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சில ஃபேமஸான கதக் டான்சர்ஸ். வேற என்ன ஆப்ஷன்ல இருக்கு? பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் ஃபேமஸ் டான்சர்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்னா ருக்மணி தேவி அருண்டேல். ருக்மணி தேவி மட்டும் தெரிஞ்சு, ருக்மணி தேவி. அதுக்கப்புறம் பத்மா சுப்பிரமணியம். ஸோ இதை வந்து நோட் இருந்துச்சுன்னா நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதே ஸ்லைடு தான் நம்ம டான்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதே தான் வந்து ரிவிஷனுக்காக எடுத்துகிட்டு வரோம். சரியா, இதே ஸ்லைடு தான். பத்மா சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் வந்து அலார்மேல் வள்ளி. யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்லிகா சாராபாய். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குச்சிப்புடி டான்சர்ஸ். ஃபேமஸான குச்சிப்புடி டான்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சிப்புடியை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ். ஸோ டான்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ராகினி தேவி. நெக்ஸ்ட் வந்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ யாமினி கிருஷ்ணமூர்த்தி நம்ம பரதநாட்டியம்லையும் பார்த்தோம், குச்சிப்புடியிலும் பார்த்துருக்கோம். சரியா, இவங்க வந்து 2 டான்ஸுமே ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஓகே, யாமினி கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கப்புறம் ராஜா ரெட்டி. நெக்ஸ்ட் ராதா ரெட்டி. அதுக்கப்புறம் ராதா ரெட்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன்ல வேற என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒடிசி. ஸோ ஒடிசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒடிசி. ஸோ ஒடிசியில ஃபேமஸான டான்சர்ஸ் வந்து யாருன்னா அருணா மொஹந்தி, சுஜாதா மொஹபத்ரா. நெக்ஸ்ட் மீரா தாஸ். அதுக்கப்புறம் ரத்திகாந்த் மொஹபத்ரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேலுச்சரண் மொஹபத்ரா. ஸோ இவங்கெல்லாம் ஃபேமஸான ஒடிசி டான்சர்ஸ். ஒடிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஒடிஷா. ஓகே, இப்போ இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கிரிக்கெட்ல வந்து ஒரு டேர்மை கொடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட்ல வந்து அந்த டேர்முக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது வந்து என்ன டேர்ம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஷாட். ஓகே, அந்த டேர்ம் வந்து ஒரு கிரிக்கெட் ஷாட்டு. ஸோ அதில் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஸ்விங்ஸ் த பேட், அதாவது பேட்டை வந்து எப்படி அடிப்பாங்கன்னா வேர்ட்டிக்கலானா ஸ்ட்ரைட்டா வந்து அடிப்பாங்க, ஃப்ரண்ட்ல போயிட்டு அடிப்பாங்க. ஸோ அது வந்து பால் வந்து கிரவுண்டு கிட்ட, ஸோ அதாவது கீழே வரப்போ வந்து அது அந்த பாலை வந்து அப்படி அடிப்பாங்க. சரியா, இந்த போஸ்ட் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ட்ரைவ்.
இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ ஒரு டேர்முக்கு ஒரு டேர்முடைய ஸ்போர்ட்ஸோடைய ஒரு டேர்முடைய ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்துட்டு அந்த டேர்ம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டயக்ராம் வந்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிச். ஸோ இப்போ சென்டரில் வந்து பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. அந்த பேட்ஸ்மேன் வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பேட்ஸ்மேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து பிச்சு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பிச் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இதையே வந்து நாலாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதையும் இந்த மாதிரி இப்படி பிரிச்சிடலாம். ஸோ இப்போ பிரிக்கிறப்ப வந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து எது ஆஃப் சைடு எது ஆன் சைடு அப்படின்னா, இது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தால் இது ஆஃப் சைடு. ஓகேயா? ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தால் இது ஆன் சைடு. இதுவே லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் அது அப்படியே மாறும். லெஃப்ட் ஹேண்ட் தான் இந்த பக்கம் ஆன் சைடு வரும், இந்த பக்கம் ஆஃப் சைடு வரும். சரி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எப்போவுமே அவங்களுடைய ரைட் சைடு தான் ஆஃப் சைடு. ரைட்டா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிறது ஆன் சைடு. ஆன் சைடு இல்லைனா லெக் சைடு. ஆன் சைடு இல்லைனா லெக் சைடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இதில் வந்து இங்கே மேலே இருக்கிறத பிஹைண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹைண்ட் ஸ்கொயர். கீழே இருக்கிறது வந்து ஃபார்வர்ட் ஸ்கொயர். ஃபார்வர்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஒரு சில டேர்ம்ஸ். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து இதில் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ வந்து மங்கள் பாண்டே வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு போர் கூட சேர்ந்தது அப்படின்றது தான் கேள்வி. சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ரைட்டா? கிரிக்கெட்டுடைய ஒரு சில டேர்ம்ஸ், கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய இது ஒரு சிலதெல்லாம் தெரியும். பவர் பிளே இதெல்லாம் தெரியும். ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ ஆன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. ஃபாலோ ஆன் அப்படின்றது. ரைட்டா? ஸோ இது வந்து ஃபாலோ ஆன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறவங்க வந்து ஃபாலோ ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த டேர்ம் வந்து கிரிக்கெட் கூட அசோசியேட் ஆனது அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டக்வொர்த் லூயிஸ் மெத்தட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரியா? டக்வொர்த் லூயிஸ் மெத்தட். சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்து ஒரு 20 ஓவர் மேட்ச் நடக்குது, T20 மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த 20 ஓவரில் வந்து ஃபுல்லாக 20 ஓவருமே ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் அவங்க பேட் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டீம் விளையாடுறப்ப நடுவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை பெஞ்சிருச்சு, ஹெவியாக மழை பெஞ்சிருச்சு. அப்போ வந்து 20 ஓவரும் வச்சு முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 12 ஓவர் இல்லை 7 ஓவர் வச்சு முடிக்கிறாங்களா. அப்போ அந்த 7 ஓவருக்குள்ளே இவங்க இவ்வளோதான் டார்கெட் வந்து அடிச்சா போதும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா. அது எந்த மெத்தட் மூலியமா அப்படின்னா டக்வொர்த் லூயிஸ் மெத்தட் மூலியமா. சரியா? அதே மாதிரி கிரிக்கெட்ல LBW கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ LBW ஃபுல் ஃபார்ம் வந்துன்னா லெக் பிஃபோர் விக்கெட் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற கிரிக்கெட் ஃபார்மெட்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் ODIஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் டே இன்டர்நேஷனல் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து T20 மேட்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் எத்தனை நாள் விளையாடுவாங்கன்னா 5 நாள் போல விளையாடுவாங்க. ஒன் டே இன்டர்நேஷனல் எத்தனை ஓவர் அப்படின்னா 50 ஓவர் மேட்ச். T20 வந்து 20 ஓவர் மேட்ச். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சில கிரிக்கெட் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மங்கள் பாண்டேயை வந்து தூக்கில் போட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த போர் கூட ரிலேட் ஆன ஒரு விஷயம் அப்படின்றது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ரெபலியன் ஆஃப் 1857 இல்லைன்னா 1857 ரிவோல்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? மங்கள் பாண்டேயை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா 1857 ரிவோல்ட் அப்படின்றது வந்திருக்கும். மங்கள் பாண்டேயை தூக்கில் போட்டது மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதற்காக நிறைய காரணங்கள் இருக்கும். சரியா? ஸோ அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுல இமிடியேட் காரணம் 1857 ரிவோல்ட்டுக்கு இமிடியேட் காரணம் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா துப்பாக்கியில வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காட்ரிட்ஜ் அந்த இதை ஒரு புல்லட்டை போடணும்னா அந்த காட்ரேஜை கடிச்சு துப்பி தான் வந்து போட முடியும். சரியா? அந்த காட்ரேஜ்ல வந்து மாட்டு கொழுப்பையும் பன்றியின் கொழுப்பையும் வந்து அதுல வந்து கிரீஸ் பண்ணியிருப்பாங்க, தடவி இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து தூண்டுச்சு. அதனால வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து சிப்பாய்கள் வந்து
அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு புரட்சி அப்படின்றது வந்துச்சு. ஸோ அந்த மங்கள் பாண்டே தூக்கில போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நிறைய புரட்சி வந்து வேற வேற காரணங்களுக்காக இந்த 1857 ரிவோல்ட்டா வந்து வந்துச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வேற வேற இடங்கள்ல வந்து இந்த 1857 ரிவோல்ட் வந்துச்சுன்னா ஸோ எந்தெந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா? எங்கெல்லாம் வந்துச்சுன்னா டெல்லி, கான்பூர், முக்கியமான சென்டர்ஸ் மட்டும் தான் நான் எழுதுறேன். சரியா? டெல்லி, கான்பூர், ஜான்சி, லக்னோ, பரைலி, நெக்ஸ்ட் பீகார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில வந்து யார் வந்து தலைமை தாங்கினா அப்படின்னா பகதூர் ஷா ஜஃபர், பகதூர் ஷா டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகதூர் ஷா டூ. அதுக்கப்புறம் வேற யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜெனரல் பக்த் கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில வந்து தலைமை தாங்கினாங்க. கான்பூரை பொறுத்த வரைக்கும் கான்பூர்ல யார் அப்படின்னா நானா சாஹிப், அதுக்கப்புறம் ராவு சாஹிப், நெக்ஸ்ட் டாண்டியா டோப், அதுக்கப்புறம் அசிமுல்லா கான். இவங்கெல்லாம் வந்து கான்பூர்ல வந்து தலைமை தாங்கினாங்க. ஜான்சியை பொறுத்த வரைக்கும் ராணி லக்ஷ்மி பாய். ஓகே. அதுக்கப்புறம் வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஹசரத் மஹால், பேகம் ஹசரத் மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹசரத் மஹால், பிரிஜிஸ் காதிர், நெக்ஸ்ட் அஹமதுல்லா. ஸோ இவங்கெல்லாம் லக்னோவில் வந்து தலைமை தாங்கி 1857 ரிவோல்ட்டை லக்னோவில் தலைமை தாங்கி நடத்தினவங்க. பரேலியை பொறுத்த வரைக்கும் கான் பகதூர் கான். நெக்ஸ்ட் பீகாரை பொறுத்த வரைக்கும் வீர் குன்வார் சிங். ஓகே. ஸோ இதெல்லாமே பிளேசஸ், இது எல்லாமே வந்து அதை தலைமை தாங்கி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது டெல்லியில வந்து இந்த 1857 ரிவோல்ட்டை ஒடுக்கியது யார்? சரியா? சப்ரஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒடுக்கியது யாருன்னா அதாவது ஆங்கிலேயர்கள். சரியா? ஆங்கிலேயர்கள்ல டெல்லியில ஒடுக்குனது யாருன்னா ஜான் நிக்கோல்சன் மற்றும் ஹட்சன், இவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கான்பூர்ல வந்து ஜேம்ஸ் நெயில். ஜான்சில வந்து கேம்ப் ஹேவ்லாக், இவங்க ரெண்டு பேரும். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஹியூக் ரோஸ், இவங்க தான் ஒடுக்கியவர்கள். பரேலியை வந்து காலின் கேம்ப்பெல். நெக்ஸ்ட் பீகாரை பொறுத்த வரைக்கும் வில்லியம் டெய்லர் அண்ட் வின்சென்ட் ஐயர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இதுல ஒடுக்குனர். சரியா? ஸோ நம்ம மேலே எழுதிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேசஸ், அதுக்கப்புறம் வந்து லீடர், அந்த பிளேஸினுடைய லீடர், அதுக்கப்புறம் இங்க வந்து சப்ரஸ்டு பை, அதாவது ஒடுக்கியவர்கள், சப்ரஸ்டு பை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எது கூட சேர்ந்ததுன்னா 1857 ரிவோல்ட் கூட சேர்ந்தவங்க தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதே கொஸ்டின்ல இன்னும் வேற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் இருக்கா. ஸோ ஆங்கிலோ மராத்தா வார் வந்து டோட்டலாக வந்து ஒரு நிமிஷம், ஆங்கிலோ மராத்தா வார் டோட்டலாக எத்தனை நடந்துச்சுன்னா 2 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1775 1782 வரைக்கும் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இது எப்போனா 1803 1805 வரைக்கும் நடந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசியை பொறுத்த வரைக்கும் 23 ஜூன் 1757 நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சுன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் பக்சரை பொறுத்த வரைக்கும் எப்போ நடந்துச்சுன்னா 22 அக்டோபர் 1764 நடந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஸோ மொத்தம் வந்து 3 ஆங்கிலோ பர்மீஸ் வார் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார், செகண்டு, அதுக்கப்புறம் தேர்ட். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1824 1826 வரைக்கும். செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து 1852 1853 வரைக்கும். மூன்றாவது ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து எப்பொழுது நடக்கப்பட்டதுன்னா 1855 நடக்கப்பட்டது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறோம். ரைட்டாக கவர் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது. ஷிஃப்ட் அனாலிசிஸ்லயே போஹாக் பிஹு அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போஹாக் பிஹு அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரங்காலி பிஹு. சரியா? இதுக்கான ஆன்சர் ரங்காலி பிஹு. இந்த கொங்காலி பிஹு அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா காட்டி பிஹு. காட்டி பிஹு. ஓகே, நெக்ஸ்ட் காட்டி பிஹு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரொங்காலி பிஹுக்கு போஹாக் பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. போஹாக் பிஹு இல்ல அப்படின்னா க்சாட் பிஹு. க்சாட் பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா காட்டி பிஹு அப்படின்றது வந்து கங்காளி பிஹு. கங்காளி பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து இந்த கங்காளி பிஹு என்னன்னு சொல்லுவாங்க, ஃபெஸ்டிவல் ஆஃப் த புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் புவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ மொத்தம் வந்து எத்தனை விதமான பிஹு இருக்குதுன்னா 3 விதமான பிஹு இருக்குது. காட்டி பிஹு அப்படின்னா கொங்காளி பிஹு, அதுக்கப்புறம் மாக் பிஹு அப்படின்றது போகாலி பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் பிஹு அப்படின்றது வந்து என்னன்னா போகாலி பிஹு. போகாலி பிஹு. ஸோ டோட்டலாக எத்தனை வகையான பிஹு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 வகையான பிஹு இருக்கு. ஒன்று வந்து கொங்காலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று ரொங்காலி, அதுக்கப்புறம் போகாலி. சரியா? ஸோ இதை வந்து எடுத்துடுறேன். ஸோ மொத்தம் 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து கொங்காலி, இன்னொன்று ரொங்காலி, இன்னொன்று மோகாலி. அதுக்கு இன்னொரு பேர், கொங்காலிக்கு பேர் காட்டி பிஹு, ரொங்காலிக்கு வந்து போஹாக் பிஹு, போகாலிக்கு வந்து மாக் பிஹு. சரியா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த கொங்காலி பிஹு தான் இந்த காட்டு பிஹு அப்படின்றது. ஏ ஆப்ஷன் தான் சி. ஏக்கும் சிக்கும் ஒரே இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ செகண்ட் 5 இயர் பிளானை பற்றி இதில் கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் 5 இயர் பிளான். செகண்ட் 5 இயர் பிளான் டேட் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது 1951 1956 வரைக்கும்னா செகண்ட் 5 இயர் பிளான் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும், 1956 1961 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனில் அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிச்சு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர், செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து யாருடைய தலைமைக்கு கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பிளான் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிசி மஹலனோபிஸ். சரியா? பிசி மஹலனோபிஸ். ஸோ செகண்ட் 5 இயர் பிளான். ஸோ செகண்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டார்கெட், அவங்க டார்கெட் வச்ச ஃபிக்ஸ் டார்கெட் வந்து எவ்வளோ வச்சாங்கன்னா 4.5% டார்கெட் வச்சாங்க. ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது வந்து 4.27% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ இதுவும் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து 1959 இந்த பிளானு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் 5 இயர் பிளானுடைய டைம்லைன் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்னா 1956 61. சரியா? 4 டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4.5% ஃபிக்ஸ் பண்ணாங்க. அச்சீவ் பண்ணது 4.27%. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 3 ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வந்தாங்க. 3 ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருடைய உதவினால, 3 நாடுகளின் உதவினால. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர். சரியா? யுஎஸ்எஸ்ஆர், இன்னொன்று வந்து யுனைடெட் கிங்டம், இன்னொன்று வந்து வெஸ்ட் ஜெர்மனி. ஸோ 3 நாட்டின் உதவியுடன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஸ்டீல் பிளான்ட் வந்து வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரியா? அந்த 3 ஸ்டீல் பிளான்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று சோவியத் யூனியன் ஹெல்ப் பண்ணது பிலாய் ஸ்டீல் பிளான்ட். யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரோர்கேலா ஸ்டீல் பிளான்ட். ஓகே. ஸோ இதில் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்கு. துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ரோர்கேலா ஸ்டீல் பிளான்ட் வந்து ஒடிஷாவில் இருக்குது. ஓகே, ஒடிஷா. ஸோ செகண்ட் 5 இயர் பிளான். அதுக்கப்புறம் செகண்ட் 5 இயர் பிளான் வந்து என்னன்னா மஹலனோபியஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க.
நோபிஸ் மஹல நோபிஸ் பிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான் என்னென்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹரோட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரோட் டோமர் மாடல். செகண்ட் 5 இயர் பிளான் மஹல நோபிஸ் மாடல். மஹல நோபிஸ் பிளான். தேர்ட் 5 இயர் பிளான கட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்கில் யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன், அதாவது அந்த மாநிலத்தினுடைய அரசு வேலைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து 30% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த மாநிலம் அப்படின்றது தான் கேள்வி. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா உத்தரகாண்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு விதமான ரிசர்வேஷன் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப், அதர் பேக்வர்டு கிளாஸஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இவங்களுக்குலாம் கொடுக்கறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து வெர்டிக்கல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா பெண்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஆர்மி வெட்டரன்ஸ், ஸோ ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல்ஸ்க்கு வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ரெண்டு ரிசர்வேஷன் இருக்கு. இதில் வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்மிலேருந்து வந்தவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்கப்படுறது தான் வந்து உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் அப்படின்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த மாநிலம் கொடுத்துருக்காங்கன்னா உத்தரகாண்ட் வந்து பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, 30% கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அங்கிதா ரைனா பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கிதா ரைனா வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து லான் டென்னிஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லான் டென்னிஸ். ஸோ முக்கியமான இப்போ வந்து பர்சனாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸ் பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம்னா பிவி சிந்து, நெக்ஸ்ட் சாய்னா நெஹ்வால், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜுவாலா குட்டா, அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி பொன்னப்பா, நெக்ஸ்ட் ஹெச்எஸ் பிரணாய். இதெல்லாம் வந்து ஒரு தடவை எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ பேட்மிண்டன் திடீர்னு வந்து 7வது செட்லயோ 8வது செட்லயோ நம்ம பேட்மிண்டன் பத்தி பார்த்தோம்னா இந்த ஒரு பேப்பரை தான் வந்து நம்ம அப்படியே அதே இதில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ வந்து படிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் ஒரே விஷயத்த. ரைட்டா? ஹெச்எஸ் பிரணாய், அதுக்கப்புறம் பிரகாஷ் படுகோனே, நெக்ஸ்ட் வேற யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த், வந்து சாய் பிரணீத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி, அதுக்கப்புறம் சிராக் ஷெட்டி. ஸோ இவங்க எல்லாம் டபுள்ஸ் பிளேயர், இவங்க 2 பேருமே டபுள்ஸ் பிளேயர். ஓகே, சிராக் ஷெட்டி. ஸோ இப்போ நம்ம பேட்மிண்டன் அப்படின்னு வந்துட்டாலே இதே இதுதான் நம்ம திரும்பியுமே பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்மிண்டன், அதுக்கப்புறம் ஃபேமஸான இந்தியன் டென்னிஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் லியாண்டர் பயஸ், மகேஷ் பூபதி, அதுக்கப்புறம் சானியா மிர்சா, ஸோ ஆனந்த் அமிர்தராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுமித் நகல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனந்த் அமிர்தராஜ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஃபேமஸ் பிளேயர்ஸ். ஓகே, ரோஹன்
போப்பண்ணா, ஒரு சில டென்னிஸ் பிளேயர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபுட்பால் அப்படின்னு கேட்குறாங்க, இதில் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீம் கேப்டன், சரியா, இந்தியன் ஃபுட்பால் டீம் மென்ஸ் கேப்டன் வந்து யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுனில் சேத்ரி இருந்தார். ஆனால் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ யாருன்னா இப்போ ரீசெண்டாக வர மேட்ச்சில் வந்து யாரை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா குர்ப்ரீத் சிங் சந்து. குர்ப்ரீத் சிங் சந்து அவர்கள். அதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்பால் டீம் உமன்ஸ் டீம் கேப்டன், மென்ஸ் டீம், உமன்ஸ் டீம். ஓகே, உமன்ஸ் டீம் வந்து கேப்டன் யாருன்னா லோய் டோங் பாம் அஷாலதா தேவி. ரைட்டா, ஒரு 2 தடவை ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country won the FIFA World Cup 2022? 2022 FIFA வேர்ல்ட் கப் ஜெயிச்சது யார்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் இதே செட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2022 FIFA வேர்ல்ட் கப் எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அர்ஜென்டினா. ஓகே, ஸோ அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் தான் நடந்துச்சு. அதில் ஜெயிச்சது என்னன்னா அர்ஜென்டினா. ஓகே, ஸோ இதே FIFA வேர்ல்டு கப் பற்றி நம்ம FIFA பற்றி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். இந்த FIFA வேர்ல்ட் கப் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 2022 நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 2026 எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற 3 நாடுகளில் வச்சு தான் நடக்க போகுது. சரியா, மெக்சிகோ, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA, இந்த 3 நாடுகளில் தான் 2026 FIFA வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் படி, சரியா, உலக வங்கியின் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2011 இருந்து 2019 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் தீவிர வறுமை அப்படின்றது எந்த விகிதத்தில் குறைந்துள்ளது அப்படின்றது கொஸ்டின். சரியா, ஸோ இதுக்கான ஆன்சர் எத்தனை பெர்சன்டேஜில் வந்து இதை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறப்ப டோட்டலாக 12.3%. ஓகே, 12.3% குறைஞ்சிருக்குது. ஸோ வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆனது 1944 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அடுத்து என்ன இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா மௌரிய எம்பையர். சரியா, மௌரியன் எம்பையருடைய கேபிட்டல் வந்து எங்கே இருக்கு அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னா பாட்டாலிபுத்ரா. இதுக்கான ஆன்சர் வந்து பாட்டாலிபுத்ராவில் தான் மௌரியர்களின் கேபிட்டல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ மௌரியன் எம்பையரை பொறுத்த வரைக்கும் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 322 பிசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரியா, பிசினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பாக. சரியா, பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் பிசியோடைய ஃபுல் ஃபார்ம். சரியா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 322. ஸோ மௌரியன் எம்பையரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. ஸோ ஏன் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன் அப்படின்னா நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால தான் ஷார்ட்கட்டில் நம்ம எழுதி போயிட்டே இருக்கோம். ஓகே, சந்திரகுப்த மௌரியாவுக்கு அடுத்து வந்து யாருன்னா பிந்துசாராவுக்கு அடுத்த அரசர் யாருன்னா அசோகா. அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர்னுடைய லாஸ்ட் ரூலர் வந்து யாரா சொல்லுவாங்கன்னா பிரிஹத்ரதாவை சொல்லுவாங்க. ஏன் இவர் லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து கொன்னது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா அப்படின்ற ஒருத்தர் தான் கொண்டிருப்பார். பிரிஹத்ரதா வாஸ் கில்டு பை யார் கொண்டிருப்பாங்க அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா. ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரை கொண்டது. ரைட்டா, ஸோ புஷ்யமித்ர சுங்கா கொண்டுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா சுங்கா வம்சம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சுங்கா டைனாஸ்டி அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். பாட்டாலிபுத்ரா அப்படின்றது இப்போ இருக்கிற பாட்னாவை தான் பாட்டாலிபுத்ரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூலை 2023 தீபிகா தேஷ்வால். சரியா, இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது முறையாக எங்கே வந்து உரை நிகழ்த்திய இளைய இந்தியர் ஆவார் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். சரியா, ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து 3வது முறையாக உரை நிகழ்த்திய இளைய இந்தியராக கருதப்படுகிறார். ஸோ வேர்ல்டு பேங்க், இந்த வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1944 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1945 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க். ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 2001 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெய்ஜிங். பெய்ஜிங்ல இருக்கு. பெய்ஜிங் எங்கன்னா சைனாவினுடைய தலைநகரம் தான் பெய்ஜிங். ஓகே. நெக்ஸ்ட் பிரிக்ஸ். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தலைநகரம் ஷங்காய். இதனுடைய தலைநகரம் வந்து எங்க இருக்குன்னா ஷங்காயில இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கீத் நாட்டக் அகாடமி வந்து பரதநாட்டியம் டான்சர் ஒருத்தருக்கு வந்து விருது கொடுத்து அவங்க வந்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ராதா ஸ்ரீதர். இதுக்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராதா ஸ்ரீதர். ஓகே. ஸோ பரதநாட்டியம் டான்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து இதே வீடியோவில் எழுதுனது தான். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ருக்மணி தேவி அவங்க, அதுக்கப்புறம் பத்ம சுப்பிரமணியம், அலர்மேல் வள்ளி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, மல்லிகா சாராபாய், இவர்கள் எல்லாருமே வந்து எந்த டான்ஸோட ரிலேட் ஆனவங்கன்னா பரதநாட்டியம் டான்சர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியை பற்றி கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. பேரியம் ஹைட்ராக்சினுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்னன்னு கேட்குறாங்க. பேரியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கான வந்து ஆன்சர் என்னன்னா BaOH2. BaOH2. ஸோ ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதனுடைய ஃபார்முலா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரியா? அதில் ஒரு சில முக்கியமானது என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் இது கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூட்ரியம், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் கேட்டது. ரைட்டா? டியூட்ரியம் ஆக்சைடு இதெல்லாம் கேட்கலாம். வேற வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, வேற சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, வேற சோடியம் கார்போனேட், சோடியம் கார்போனேட். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இது போக நிறைய இருக்குது. நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி போடுவோம். சரியா? ஒரே ஸ்ட்ரெச்சில் போகாமல் ஒரு 7, 8 அந்த மாதிரியே பார்த்துட்டே போகலாம். ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா FeSO4 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் CaSO4, டியூட்ரியம் ஆக்சைடு D2O, நைட்ரஸ் ஆக்சைடு N2O, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து NaOH, சோடியம் கார்பனேட் அப்படின்றது வந்து Na2CO3 10H2O. சரியா? 10H2O. அதுக்கப்புறம் காப்பர் சல்ஃபேட் CuSO4. அடுத்து நைட்ரிக் ஆசிட் HNO3. இது CuSO4. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரீன் விட்ரியால் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில நேரத்துக்கு இப்படியும் கேட்கலாம். கிரீன் விட்ரியால் அப்படின்றதுனுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னு போடலாம். சரியா? அதுக்கப்புறம் கால்சியம் சல்ஃபேட்டை வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்சம். நெக்ஸ்ட் வந்து டியூட்ரியம் ஆக்சைடு. இதை வந்து ஹெவி வாட்டரா யூஸ் பண்ணுவாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல. ஓகே. அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க லாஃபிங் கேஸ் அப்படின்னு. லாஃபிங் கேஸ். நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் சோடா. நெக்ஸ்ட் சோடியம் கார்போனேட் வந்து வாஷிங் சோடா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சல்ஃபேட்டை ப்ளூ விட்ரியால், கிரீன் விட்ரியால் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், ப்ளூ விட்ரியால் அப்படின்றது காப்பர் சல்ஃபேட், ப்ளூ விட்ரியால். இது ஒரு சில ஃபார்முலாஸ், இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜ்யசபாவுடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்புல ஆர்டிக்கல் 80 படி வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபால மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 250. இந்த 250ல 238 + 12 பிரிச்சுக்கலாம். இந்த 250 எப்படி பிரிக்கலாம்னா 238 + 12 பிரிச்சுக்கலாம். இந்த 238 அப்படின்றது எலெக்டட். இந்த 12 அப்படின்றது வந்து நாமினேட்டட். ஓகே. ஆனா இப்ப பிரசன்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 245 பேர் இருக்கிறாங்க. 245 பேர் இருக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 233 + 12. இந்த இதுல 233 எலெக்டட், 12 வந்து நாமினேட்டட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த நாமினேட்டட் அப்படின்னா வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் நாமினேட் பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபீல்டுல இதெல்லாம் நாமினேட் பண்ணுவாங்கன்னா லிட்ரேச்சர்,
லிட்ரேச்சர் இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவியல், அதுக்கப்புறம் கலை, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தெல்லாம் பிரசிடென்ட் வந்து இந்த 4 ஃபீல்டில் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் அப்படின்றது என்னன்னா 250. ஸோ இதுவே வந்து லோக்சபா ஆர்டிக்கல் 81 வந்து என்ன சொல்றாங்கன்னா, லோக்சபாவுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ சொல்றாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 550 பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 550 பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போதைக்கு ப்ரெசென்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 543 பேர் இருக்கிறாங்க. 543. இந்த 550 ரெண்டா பிரிக்கிறாங்க. 530 பிளஸ் ஒரு 20 அப்படின்ட்டு. இந்த இதுல வந்து 530 அப்படின்றது மாநிலங்களுக்கும் 20 அப்படின்றது யூனியன் பிரதேசங்களுக்கும் பிரியப்படுகிறது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 540 வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 524 பிளஸ் ஒரு 19 அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த இதுல 524 மாநிலங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த 19 பேர் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் சீட்டு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்றது, ஒரு நிமிஷம், மேக் இன் இந்தியா அப்படின்ற திட்டம் செப்டம்பர் 25 எந்த வருஷம் வந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்கிறார். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்போர்ட்ஸ் கேட்குறாங்க. ரஞ்சித் சிங் கோல்டு கப் வந்து எந்த ஸ்போர்ட் கூட ரிலேட் ஆனது அப்படின்றது கேள்வி. சரியா? ரஞ்சித் சிங் கோல்டு கப், நான் இதை வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் ஒரு கப்பையா எழுதியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாக்கி. ஸோ நம்ம டான்சர்ஸ் பார்த்த மாதிரியே இப்போ நான் ஒரு செட் ஆஃப் கப்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் எழுதி வச்சிடுறேன். ஸோ அதே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ரிவிஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாக்கி. ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேமஸான கப்ஸ் வந்து என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆகா கான் கப், ஆகா கான் கப், நெக்ஸ்ட் வந்து பெய்டன் கப், பெய்டன் கப், அதுக்கப்புறம் வந்து பாம்பே கோல்டு கப், பாம்பே கோல்டு கப், அதுக்கப்புறம் தியான் சந்த் கப், தியான் சந்த் ட்ராஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திரா கோல்டு கப், இந்திரா கோல்டு கப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா குப்புசுவாமி நாயுடு ட்ராஃபி, குப்புசுவாமி நாயுடு ட்ராஃபி, இந்திரா கோல்டு கப், குப்புசாமி நாயுடு ட்ராஃபி. அதுக்கப்புறம் வந்து லேடி ரத்தன் டாடா ட்ராஃபி, லேடி ரத்தன் டாடா ட்ராஃபி. அதுக்கப்புறம் வந்து இந்திரா கோல்டு கப் இருக்குது. வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிசி ட்ராஃபி அப்படின்ற ஒன்று இருக்கு, எம்சிசி ட்ராஃபி அப்படின்ற ஒன்றும் இருக்கு. அதுக்கப்புறம் முருகப்பா கோல்டு கப், முருகப்பா கோல்டு கப். ஓகே, ஸோ இது. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா நேரு ட்ராஃபி, நேரு ட்ராஃபி. ஸோ இது ஃபேமஸ். அதுக்கப்புறம் ரங்கசுவாமி கப்பு, ரங்கசுவாமி கப் இருக்கு, இதுவும் ஃபேமஸ். அதுக்கப்புறம் ரஞ்சித் சிங் கோல்டு கப்பு, ரஞ்சித் சிங் கோல்டு கப் இருக்கு, இது வந்து ஃபேமஸான கப். அதுக்கப்புறம் வந்து சாஹினி ட்ராஃபி அப்படின்ற ஒன்று, சாஹினி ட்ராஃபி, ஸ்கிந்தியா கோல்டு கப்பு, ஸ்கிந்தியா கோல்டு கப் இருக்கு. வேற டாமி அமான் கோல்டு. ஸோ ஃபேமஸ் ஆனது அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹாக்கி ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த பேஜ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது மூலியமா ரிவிஷன் வந்து ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா பரிமாற்ற ஒரு ஊடகமாக இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எது அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல் ஆஃப், சரியா, ஒரு முக்கிய பங்கு. எதனுடைய ஒரு முக்கிய பங்கு அப்படின்றது பரிமாற்றத்துக்கு அது வந்து உதவுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பணம். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மணி தான். ஓகே, ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர் கரன்சி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாணயங்கள், காயின்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேப்பர் கரன்சி அப்படின்றது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? உங்களுக்கு நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறது பேப்பர் கரன்சி, அதாவது 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா இருக்குல்ல,
அதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனா நாணயங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் பிரிண்டிங் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, SPMCIL, சரியா, கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா. ஸோ இந்த SPMCIL இதுக்கு வந்து எந்தெந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் இருக்குதுன்னா இதையுமே நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக 4 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. ஒன்று வந்து மும்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத், வேற வந்து பார்த்துட்டிங்கன்னா கொல்கட்டா, நெக்ஸ்ட் வந்து நொய்டா. 4 இடத்துல வந்து உங்களுக்கு இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து நாணயங்கள் வந்து இதாகுது. ஸோ அப்போ வந்து கொஸ்டின் வந்து ஸோ எல்லா கரன்சியுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அச்சிடுறாங்க அப்படின்னா கெட்ட கிடையவே கிடையாது. நாணயங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அது SPMCIL தான். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பேப்பர் கரன்சிலையுமே யாருடைய கையெழுத்து இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுநருடைய கையெழுத்து இருக்கும். சரியா. எல்லா பேப்பர் கரன்சிலையுமே சிக்னேச்சர் வந்து யார் போட்டிருப்பாங்க அப்படின்னா RBI உடைய கவர்னர் போட்டிருக்கிறோம். கவர்னருடைய சைன் தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ட் எந்த நோட் அப்படின்னா 1 rupees நோட், 1 ரூபா நோட் இருக்குல்ல, 1 rupee நோட். இந்த நோட்ல மட்டும் RBI கவர்னர் வந்து சைன் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா யார் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. சரியா. ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா. அதையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டுக்கானது. ஸோ இந்த செட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் தனியாக எழுதி போட்டிருப்பேன். இதே தான் வந்து அடுத்த செட்லையுமே வந்து ஒரு ரிவிஷனுக்காக அதை அப்படியே அட்டாச் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். தேங்க்யூ.